அது குமரி கடலில் ஒரு 130 கிலோமீட்டருக்கு கடல் வந்து முன்னே வந்திருக்கு. அது இல்லாமல் நிலத்துக்குள்ளே கூட மண்ணுக்கு கீழே முழுகி போன கோயில்கள் இருக்குது. குமரி கண்டம் வந்து கடலில் அழியறதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வெளியே போனாங்க, எப்படி வந்தாங்க? முன்னொரு காலத்தில் பெரும் தமிழ் நிலம், நம் சுதந்திர நிலம். இந்தியாவின் தெற்கில் நம் மூத்த குடி தமிழர் நாகரீகம் இருந்ததாக கூறுகிறார்கள். பழமையான இலக்கியங்களில் குமரி கண்டம் என்ற மூழ்கிய நிலம் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. பிறகு கடல் உயர்ந்த போது அந்த நிலம் மறைந்து விட்டதாக கூறுகிறார்கள். ஆனா உண்மையான விடயம் என்னவென்றால், ஒரு காலத்தில் கடல் மட்டம் இன்று இருப்பதை விட 120 மீட்டர் குறைவாக இருந்தது. அதனால் பழைய நிலங்கள் மூழ்கியது உண்மைதான். ஆனால் ஒரு பெரிய கண்டம் இருந்ததற்கு ஆதாரம் இல்லை. ஆனா இன்னும் கடலுக்குள் சான்றுகள் மறைந்திருக்கலாமா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆழ்கடல் பயணம் தொடரும்.